எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பயணம். கண்ணீரா படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் 14 பிப்ரவரி காதலர் தினம். ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு, அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களையும் நீங்கள் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கணும் தமிழகம் மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க, ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம், தப்பு எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம். பட் ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ப்ரெஸ் மீடியா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் as a writer. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் as a writer. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கிறோம். அண்ட் செகண்ட் பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்ணீரா 2 ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ மேலும் இங்கே ஜேர்னி இங்கே தொடரணும். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்றது அது மிகப்பெரிய ஒரு கனவு. அண்ட் இந்த கனவு நினைவாகிறதுக்கு என் படம் கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷனுடைய கண்ணீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னிலையில் வந்து படம் காட்டிக்குவோம். ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க வர காதலர் தினம் February 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 படம் வருது. ஸோ இந்த 10-11 படத்தில் வந்து கண்ணீரான்றது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படும் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு எழுத்துலையும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதத்துலேயும் தான் இருக்குது. ஸோ இந்த கண்ணீரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தோட ஈபி நான். ஸோ இந்த படத்தை வந்து ஹரித்ரா சார்ட்ட கொண்டு வந்ததில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது. இந்த படைப்பை வந்து உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சது. ஸோ அதை வந்து நல்ல விதமாக வந்து சார் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறது என்னோடய தாக்கம். இதோட பார்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து காட்டுறோம். நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பட் உங்களுடைய ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு விமர்சனம் தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி. தேசி பாயா படத்துலேருந்து 2 டைலாக் இப்படியே வருது. தேசி பாயா படம் பார்த்தீங்களா? அது இதுக்கு முன்னால் எடுத்த படமா பின்னால் எடுத்த படமா? அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னால் எடுத்த படம். ஆமாம். அப்போ அந்த படம் உங்களை பார்த்து காப்பி அடிச்சா நான் சொல்கிறேன். இல்லை, ஏன்னா டைலாகே அப்படி வருது. அதாவது ஹீரோயின் வந்து வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னப்பா, ஹீரோ வந்து வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. அதே ப்ரொப்போஷனே அந்த அதுலேயும் 2 கப்பல், இதுலேயும் 2 கப்பல். இதோட படம் பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும். அது என்ன, இதில் கண்ணீரான்னு பேர் வச்சுக்கீங்களே, நீரானா பதநீர்னு ஒரு அர்த்தம் உண்டு. கண்ணீர் கண்ணில் வந்து அது வருதா? அது நீரான்ற ஒரு பேராக தான் வச்சோம். அது கண்ணீரானா கண்ணுக்குள்ளே இருக்கும் நீரா, என் கண்ணில் இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் சார் அந்த தலைப்பு வச்சோம். கண்ணுக்குள் இருக்கும் நீரா. அதாவது காதல் வந்து மாறுது இல்லை. இந்த காதல் வந்து மாறுது வந்து காதலி நல்லா இருக்குன்னு நினச்சி ஒருத்தரும் விட்டு கொடுத்துருவோம் தானே. ஆமாம். புரியலையா? காதலியே விட்டு கொடுக்கறது
அது ஒரு தியாகம். அது மட்டும் இல்லை, காதல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான காதல். இதுன்னு சொல்ல வர்றீங்க. அது இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் சார். என்னன்னா, ஒன்று அந்த காதல் வந்து வேணுன்ற ஒரு அடிப்படை இருக்குது. காதலை வந்து எனக்கு இந்த காதல் வேணுன்றது ஒன்று, அதனால தான் இந்த இன்னொரு காதலியை விட்டு கொடுக்குறாரு. பட் ரெண்டாவது வந்து என்னன்னா, அந்த காதலை வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. பெண் இருந்து அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில் அது அவங்க சேர்றாங்க பார்த்தீங்களா சார். ஸோ அதனால் ரெண்டு விதமாக பார்க்கலாம். பறிக்கிற மாதிரி இல்லை, விட்டு கொடுக்கறது இருக்குது. பட் அது ரியலாக நடக்கட்டும், ஜெனுவினாக நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் சார் இந்த காதல் இப்போது கண்ணீரா கழிப்பு. உங்களுடைய காதலி முதல் காதலி தெரியல. ஆமாம், அதை விட ரெண்டாவது காதலி முக்கியம் இருக்கு சார். அது நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார். என்னன்னா, மொக்கை அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண் இல்லைன்ற மாதிரி தான். ஒரு அழகை பார்த்து வர்றது இல்லை. நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும், அவங்க அழகாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. லைக் மனசால அவங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம எவ்வளோதான் அழகு. ஏன்னா ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகியை போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால செட் ஆகிற ஒரு கேர்ள் தான் வேணும்ன்ற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது பாருங்க. நீங்கள் மனசால செட் பண்ணுறது லீஃப் வருஷத்தை பார்த்து லவ் பண்ணுறது என்ன சார்? லீஃப் ஆண்டில் பிறந்த லீஃப் இல்லை, அது ஒரு அம்சம் தானே. அது ஒரு அம்சம். நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை பார்க்கணும். அந்த காதலில் அந்த காதலிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் என்ன, அதில் சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமாக அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த காதல் இல்லை. அந்த பெண் வந்து அழகாக இருக்காங்களோ இல்லையோ, அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால தான் அவர் போகிறாரு. இந்த பெண் கண்டிப்பாக. ஏன்னா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அழகு மட்டும் காதல் கிடையாது, அதை தாண்டி நிறையா இருக்குது. அப்புறம் இதே கண்டிஷனோட அந்த அழகு போயிட்டு ஓட்டுனா வந்து எங்கே கொண்டு போய் கோயில் வாங்கிறதுக்காக அவர் வேலையை டிசைன் பண்ணுற மாதிரி சீன் வச்சுக்கலாம் கிடையாது. குடும்ப சூழ்நிலை தான் ரிசைன் பண்ணுறாரு. ஃப்ளைட்டு அது கிடையாது, குடும்ப சூழ்நிலை தான் அது ரிசைன் பண்ணுறாரு சார். சரி, அடுத்தவன் காதலின்னு தெரிஞ்சு எப்படி சார் உரிய காதலிக்கிறீங்க? அதான் சார், அடுத்த ஒரு மனைவி தான் இப்போ கான்ட்ரோவர்ஷியலாக போகுது. காதலின்றது ஸ்டில் அங்கே ஒரு ஓப்பன் ஒரு வாய்ப்பு இருக்குதான். பட் அது அவர் பிடிச்சிருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. கிடைக்குதோ இல்லையோ, அவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். எப்போதுமே மனசில் படுறத டைரெக்டாக போய் கேட்குற ஒரு ஆள், தயங்காமல் கேட்குறவருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு. பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு, ஹேப்பன் ஆகிருக்கு, கிடச்சிருக்கு. அது அதிகமாக நடக்குதோ சார்? மலேசியாவில் இது அதிகமாக நடக்குது எப்படி தெரில சார். உலகம் பூரா கூட இது நடக்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது. இல்லை, இது 30 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் டைரக்டர் பாக்கியராஜ் அடுத்த 7 நாட்கள் எடுத்துட்டாரு. அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு எடுத்துட்டாரு. பட் இப்போ ட்ரெண்டுக்கு நம்ம உங்கள் படத்தை பார்த்த போது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி கெட்டப் மாறினாரோ. ஐயோ, ஒரு காதலி இருப்பாரு. இல்லை, அவர் எந்த கெட்டப் போடுறாருன்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு நல்ல தேட்டர் பிடிச்சி கொடுத்துருக்குறாரா? ஆமாம், நிச்சயமா. முழு முயற்சியமா அவர் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இங்கே உங்கள் முன்னாடி இருக்க முடியாது. அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. படம் நல்லா இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அதிகமான கதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைமே. பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த கரெக்டான டைமுக்குள்ள முடிக்கிறது. அதனால சுவாரஸ்யமாக இருக்குது. நன்றி சார், ரொம்ப நன்றி. அவங்களே செலக்ட் இல்லை, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அனுப்பணும் அந்த கேள்வி இருந்துச்சு சார். பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா சார், அழகுக்கு இன்னொரு அழகு ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். ஒரு ஹீரோயின் அழகாக இருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாராக நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு. அதனால தான் ரொம்ப அழகு ஈக்குவலாக இந்த அழகியை விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போகிறாருன்ற மாதிரி. இந்த படம் வந்து 2K கிட்ஸ் கனெக்ட் பண்ணுமா? ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து லவர்ஸ் மாற்றினாலும் சரி, லவர்ஸ் மாற்றாலும் சரி, கொலை பண்ணிடுறாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, இது 2K கிட்ஸுக்கு கனெக்ட் பண்ணுமா சார்? கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம் சார். இது வந்து காதல்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல். இது வந்து என்னன்னா, நாங்கள் 2K கிட்ஸுக்கு டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகம் சுளிக்காமல் ஜனரஞ்சகமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஐடியா. பட் அஃப்கோர்ஸ் அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான். பட் 2Kல நிறைய குழப்படி இருக்குது தான். பட் அது அங்கே வைக்கல. நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசென்சின்னு ஒன்று இருக்கணும். பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதுறோம். மலேசியாவுடைய ஸ்டோரி தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார்? காதலை உலகம் பூரா ஏற்றுப்பாங்க சார். ஸோ இது நம்ம காதல் தானே, அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல வரோம்.
உண்மையான காதல் சொல்ல முடியுமா? இது ஒரு உண்மையான கதை. உண்மையான காதல்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மாறி மாறி பேசுறாங்க. ஆனா மனசுக்கு பிடிச்சதான் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா இது உண்மையான காதலா? சார் இது உண்மையான காதல்னால தான் சார் அந்த காதலியை விட்டு கொடுக்குறாரு. அந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட கேம் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சார். சார் நம்மளால ஒருத்தவங்க கூட வாழ முடியலன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு 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 ஒப்பீனியன் இருக்கு மாற்றணுன்றது. பட் அது சரியான முறையில் பண்ணணுன்றது தான். சார் முதல் ஹீரோயின் ஹோம்லி லுக்கில் இருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் அந்த இன்னொரு ஹீரோயின் செக்ஸி லுக்கில் இருந்தாங்க. அதனால தான் ஹோம்லியை விட்டு செக்ஸி லுக்கு மாறினீங்களோ? எனக்கு புரியல சார். திரும்ப செகண்ட் முதல் ஹீரோயின் ரொம்ப ஹோம்லி லுக்காக இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு இந்த நீரா பக்கம் மாறினதுக்கு காரணம் அவங்க கொஞ்சம் செக்ஸி லுக்கில் இருந்தாங்க. தெரியல சார் எந்த லுக்கில் இருந்தாங்க. பட் மனசை பார்த்து தான் சார் மாறி